நீர்ப்பாசனத்திற்கும் மின்சார தயாரிப்புக்கும் உதவியாக இருப்பது அணைக்கட்டுகள். வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதற்கும் இவை பயன்படுகின்றன. இவை போன்ற அனைத்து பயன்பாட்டையும் கொண்ட உலகின் மிகப்பெரிய அணை சீனாவில் உள்ளது. இப்படி ஆர்ப்பரித்துக் கொண்டு தண்ணீர் சீறி பாய்வது சீனாவின் யாங்சே நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள அணையிலிருந்து. உலகின் மிகப்பெரிய கான்கிரீட் கட்டுமானம் இதுவே. சுமார் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த அணையானது 40,000 பணியாளர்களால் 17 ஆண்டுகள் தொடர் உழைப்பின் மூலமாக கட்டி முடிக்கப்பட்டது. உலகிலேயே அதிகமான மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம். யாங்ஷே ஆற்று பகுதியில் அமைந்துள்ள குவாதாங், வு, ஷில்லிங் ஆகிய ஆழ் பள்ளத்தாக்குகள் இருக்கும் இடத்தில் இந்த அணை அமைக்கப்பட்டுள்ளதால் 3 ஆழ் பள்ளத்தாக்கு அணை, அதாவது 3 கார்ஜஸ் டேம் என்ற பெயரை பெற்றுள்ளது. இந்த அணை ஹூபே மாகாணத்தின் ஷில்லிங் மாவட்டத்தில் உள்ள ஷான்டோபிங் நகரத்தின் அருகில் அமைந்துள்ளது. இந்த அணையை கட்டும் பணி அத்துணை எளிதில் நடந்துவிடவில்லை. ஆரம்பத்தில் 2 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஆற்றை தடுத்து திசை திருப்ப வேண்டியிருந்தது. சுமார் 13 லட்சம் மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்த வேண்டியிருந்தது. அதன் பின்னரே 1994ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த அணை கட்டும் பணி தொடங்கியது. பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்தாலும் 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அணை கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையின் சுவர் வலுமிக்க கான்கிரீட்டால் உருவாக்கப்பட்டது. இந்த சுவரின் நீளம் 7575 அடி ஆகும். உயரம் 185 அடி. அணையின் நீர்மட்டம் கடல் மட்டத்திலிருந்து 574 அடி உயரத்தில் இருக்கும்படி கட்டப்பட்டுள்ளது. ஆகவே அணையின் நீர்த்தேக்க பகுதி மட்டும் 1.12 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக விளங்குகிறது. இந்த அணையினால் வெள்ளக்கட்டுப்பாடு, மின்சார உற்பத்தி மற்றும் ஆற்றில் பெரிய அளவிலான போக்குவரத்து போன்ற பயன்கள் சீனாவிற்கு கிடைத்துள்ளது. 1,60,000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அணையில் அமைக்கப்பட்டுள்ள 36 மின் இயக்கிகளும் மொத்தமாக செயல்படும் நேரத்தில் 20,000 மெகாவாட் மின் உற்பத்தியை தர வல்லது. தற்போது வரை பல்வேறு சர்ச்சைகள் இந்த அணை குறித்து எழுந்தாலும் உலகில் கட்டப்பட்டுள்ள அணைகளில் மிகப்பெரிய கான்கிரீட் அணை என்ற பெயரை தாங்கி கம்பீரமாக நிற்கிறது இந்த 3 கார்ஜஸ் டேம். புதிய தலைமுறைக்காக ஆறுமுகம்.